வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மந்த் வரப்போகுது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 120 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுல மினிமம் ஒரு 20,000 வேகன்சிஸ் ஆவது இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பவுமே எஸ்எஸ்சி ஜிடின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப பல்கான வேகன்சி தான் வரும். 40,000 50,000 அந்த மாதிரி தான் வரும். கடைசியா ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வேகன்சிஸ் வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் சீக்கிரமாவே இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் வருது அப்படின்னால இப்பவும் 50,000 இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். வரலாம், ஆனா சான்சஸ் கம்மி தான். பட் மினிமம் 20,000 வேகன்சி ஆவது இருக்கும். ஓகே, சோ எவ்வளவு வேகன்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு 5 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது. நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா வெறுமனே 5,000 வேகன்சி வந்தா கூட உங்களால கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க போற ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 120 டே டைம் டேபிள் என்ன, அதை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால 110 மார்க்குக்கு மேல எடுக்க முடியும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். 110 மார்க்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மார்க் கம்மியானனால உங்களுக்கு செலக்ட் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வராது. ஓகே, நான் சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களால பிசிக்கல்லையோ மெடிக்கல்லையோ குவாலிஃபை ஆக முடியாம வேணா செலக்ட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மார்க் இல்லாம செலக்ட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அதனால நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வர்ற டைம்ல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன். ஆனா அப்ப டைம் கம்மியா இருக்கும். அந்த டைம்ல படிக்கிறவங்களுக்கு செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஆனா இப்ப இருந்து படிக்கிறவங்களுக்கு செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஓகே, இதுல 1% கூட கம்மியா இல்ல, 100% உங்களால செலக்ட் ஆக முடியும். நான் சொல்றதை இப்ப இருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனதே கிடையாது, இது வரைக்கும் நான் மேத்ஸ்ல ரொம்ப புவரா இருக்கேன், இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும், கன்ஃபார்மா செலக்ட் ஆக முடியும். ஓகே, சோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஒரு சிலருக்கு இன்னும் தெரியாம இருக்கும். அதனால நம்ம எல்லா டீடைலுமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் A to Z இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் என்னென்னலாம் இருக்கும், இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளவு சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அடுத்ததான் அந்த சேஃப் ஸ்கோரை அச்சீவ் பண்றதுக்கான 120 டேக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். அடுத்ததான் இதுல பிசிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஓகே, இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுல தமிழ்லயுமே எக்ஸாம் எழுதிக்கலாம். தமிழ், மலையாளம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல எழுதிக்கலாம். இங்கிலீஷ்ல எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஓகே, சோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. போன ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து தமிழ்ல மாத்திட்டாங்க, அதனால நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதியில இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேட் சேஞ்ச் ஆகலாம், ஆனா கண்டிப்பா 100% ஷூரா நோட்டிபிகேஷன் வரும். ஆகஸ்ட்ல வர்றதுக்கு போல செப்டம்பர்ல கூட வரலாம். செப்டம்பர் 10ஆம் தேதி அந்த டைம்ல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டாங்க. இந்த டேட் மாறுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜனவரி 1ஆம் தேதியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் இன்னும் உங்க கையில 5 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா வேகன்சி கம்மியா வந்தாலுமே உங்களால செலக்ட் ஆக முடியும். ஸோ இப்போ 2022க்கான எஸ்எஸ்சி ஜிடி ரெக்ரூட்மெண்ட்ல நம்ம சேனல்ல இருந்து மட்டுமே 400 பேருக்கு மேல தமிழ்நாட்டுல இருந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. ஓகே, இது இந்தியாவிலேயே எந்த சேனல்லையுமே இவ்வளவு அதிகமான ரிசல்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்ல 400 பேர் ஒரே சேனல்ல இருந்து செலக்ட் ஆனவங்க அப்படிங்கிறது கண்டிப்பா எங்கேயுமே இருக்காது. சோ இதுல செலக்ட் ஆனவங்க ஒரு சிலரோட போட்டோஸ் கொடுத்துருக்கேன். இது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தான். இதே மாதிரி நீங்களுமே இப்போ இந்த 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் வர்றப்போ அந்த ரிசல்ட் வர்றப்போ நீங்களுமே உங்களோட போட்டோ இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவோட படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ 2024க்கான ரிசல்ட் இப்ப வந்துருந்துச்சு. ஓகே, அதுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட், பிசிக்கலுக்கான கட் ஆஃப் தான் இப்ப வந்துருந்துச்சு. அதுலயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அதாவது 110, 120, 140 கிட்ட எல்லாம் ஒரு சிலர் எடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த ரெக்ரூட்மெண்ட்லயுமே ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் ஒரு 500 பேராவது செலக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கண்டிப்பா நடக்கும். ஓகே, சோ ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ நீங்க பாப்பீங்க. சோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல அதாவது 2024 ரெக்ரூட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கொடுத்திருந்த ஃபீட்பேக் கொடுத்திருக்கேன். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா 118 மார்க் எடுத்திருக்காரு, ஒருத்தர் 93 மார்க் எடுத்திருக்காரு, ஒருத்தர் 107 மார்க் எடுத்திருக்காரு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி நிறைய கிடைக்காம போய் இப்ப கடைசியா இப்போ எஸ்எஸ்சி ஜிடில 90 மார்க் எடுத்திருக்காரு. இவருக்கு கன்ஃபார்மா கிடைச்சிரும். ஓகே, இன்னொருத்தர் 111 மார்க் எடுத்திருக்காரு. ஒரு சிலர் இதுக்கும் மேல அதிகமாவே எடுத்திருக்காங்க. ஓகே, சோ லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ஃபைனலா செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா 15-20 வாட்டி அட்டன் பண்ணி வேற வேற செலக்ஷன் போய் அதுல எல்லாம் செலக்ட் ஆக முடியாம செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதனால நம்ம சொல்ற அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா
என்னால வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு நினைச்சவங்க கூட கண்டிப்பா போக முடியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆனவங்க தான் ஒரு சாட்சி. ஓகே, ஸோ இப்போ இந்த இதுல வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, எஸ்எஸ்எஃப், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா வந்து வேகன்சி இருக்கும். இது போக ஒரு சில டிபார்ட்மெண்ட் அப்பப்போ கொடுப்பாங்க, அப்பப்போ கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா கண்டிப்பா இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து வேகன்சி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 1/8/2024 இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த டேட்ல பாக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒருவேளை நோட்டிபிகேஷன் வர்றப்ப சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த டைம் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறப்போ அதுல வந்து எக்ஸாக்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன். நான் இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்டா பர்த் எல்லாமே இந்த டேட்டா அவங்க குரூஷியல் டேட்டா ஏஜ் லிமிட்டுக்கு எடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறது தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 18 இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசினா 26 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ எக்ஸாக்டா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கிறவங்க 2/8/2001 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/8/2006 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். ஓபிசினா 2/8/98 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/8/2006 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 2/8/96 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/8/2006 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். நோட்டிபிகேஷன் வர்றப்ப எதுவும் சேஞ்ச் இருந்தா நான் அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, இதுக்கான சேலரி வந்து பேசிக் பே 21,700. ஆனா இதுல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆகுறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த இடத்துல டியூட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இன்ஹேண்ட் சேலரி உங்க கைக்கு வரக்கூடிய சம்பளம் வந்து மாறும். மினிமம் 25,000 கிடைக்கும் கண்டிப்பா. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் கூட கிடைக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில ஏரியால அந்த மாதிரி அலவன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, எப்படி பார்த்தாலும் மினிமம் 25,000 இருந்து 50,000 அந்த ரேஞ்சில் வந்து சேலரி இருக்கும். மாசம் ஒவ்வொரு மாசமும் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை சொல்றேன். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே 1/8/2024 பாக்குறது தான் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. 10th நான் வந்து 2 வாட்டி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் 3வது அட்டெம்ப்ட்ல தான் பாஸ் ஆனேன் அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் தான். கொரோனா பேட்ச்ல நான் பாஸ் ஆனேன், எலிஜிபிள் தான். ஓகே, அதாவது 10th பாஸ் ஆயிருந்தா போதும். 10th பாஸ் ஆயிருக்கிற எல்லாருமே எலிஜிபிள் தான். மினிமம் மார்க் எடுத்திருந்தா போதும், மினிமம் பாஸ் மார்க் எடுத்திருந்தா போதும். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து பிசிக்கல் இருக்கும். இதுக்கான ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க வந்து பிசிக்கல் அட்டன் பண்ணுவீங்க. பிசிக்கலுக்கு மார்க் எல்லாம் கிடையாது, பிசிக்கல்ல குவாலிஃபை ஆனா போதுமானது. ஸோ பிசிக்கல்ல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் நடக்கும். ஸோ மெடிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபைனல் ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, ஸோ ஃபைனல் ரிசல்ட்ல நீங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா செலக்ட் ஆக முடியும். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் சென்டர்ல போய் கம்ப்யூட்டர்ல தான் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. அதுல வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுல 4 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல ஒன்னு கரெக்டான ஆப்ஷன் எதுவோ வந்து அதை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து தமிழ்ல அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மலையாளம், அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ்ல கூட நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல வந்து ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின், ஜிகேல இருந்து 20 கொஸ்டின், மேத்ஸ்ல 20 கொஸ்டின், இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின். ஹிந்தி நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். ஓகே, இங்கிலீஷை மட்டும் அட்டன் பண்ணா போதும். ஒன்னு இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ்? 80 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 160 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். இதுல நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து கம்மி ஆகும், மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் உண்டு. இந்த 80 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ டைம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும். நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி இப்ப இருந்து படிச்சீங்க அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்குமே வந்து இதுல நீங்க இப்ப இருந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 120 நாள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 30 நாள் பிராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. ஸோ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்கே இல்லாம உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இருக்குது. ஓகே, சோ இந்த 160 மார்க்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத மெயின். இதை வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. இப்போ நீங்க என்சிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா என்சிசி சர்டிபிகேட்டுக்கு வந்து போனஸ் மார்க்கும் உண்டு. நீங்க சி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 8 மார்க் போனஸ் மார்க் கொடுத்துருவாங்க. பி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 4.8 மார்க், ஏ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 3.2 மார்க் வந்து போனஸ் மார்க்கா வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அது வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட்ல இந்த போனஸ் மார்க்கோட சேர்த்து தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ என்சிசி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இதுக்கு வந்து ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் மினிமம். அதுக்கு மேல எவ்வளவு நாள் இருக்கலாம். நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 162.5 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. அதே மாதிரி செஸ்ட் வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்டார்டிங்ல மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 76 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும்.
ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஹைட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். இதுவே நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. இப்போ இதுல வந்து பிசிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுல வந்து ரன்னிங் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் 8 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல குவாலிஃபை ஆனா போதுமானது. இதுக்கு தனியா மார்க்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதுல கண்டிப்பா பாஸ் ஆகணுமான. இதுல பாஸ் ஆனாதான் உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் வந்து கண்ணாடி போட்டிருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. கண்ணாடி போட்டிருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ கண்ணாடி போடாம உங்களோட நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா N6 N9 இருக்கணும். டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/6 6/9 வந்து இருக்கணும். அதாவது பெட்டர் ஐல 6/6, ஒர்ஸ் ஐல 6/9. பெட்டர் ஐ ஒர்ஸ் ஐனா என்னன்னா, நீங்க ஒரு ரைட் ஹேண்டர், அதாவது வலது கை பழக்கம் உடையவர் அப்படின்னா உங்களுடைய வலது கண் ரைட் ஐ தான் வந்து உங்களுடைய பெட்டர் ஐ, இன்னொரு ஐ வந்து ஒர்ஸ் ஐ. ஓகே, அதே மாதிரிதான் லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஐ தான் வந்து அவங்களுடைய பெட்டர் ஐ. அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு கலர் பைனஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னும் நிறைய செக்அப் பண்ணுவாங்க. மெடிக்கல் வந்து நார்மலா நீங்க ஆர்மி செலக்ஷன் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை விட இதுல வந்து ரொம்ப டீப்பா செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுல டைம் கொடுத்து பார்ப்பாங்க. இதுல வந்து தேவையில்லாம உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுல வந்து உங்களுக்கு பிபி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளாட் ஃபுட் இருக்கக்கூடாது, நாக்னி இருக்கக்கூடாது, மார்கன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து உங்களோட ஹைட்டுக்கு அதுக்கப்புறம் உங்களோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி வெயிட்டும் இருக்கணும். அது நீங்க மெடிக்கல் டைம்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மெடிக்கல் போற டைம்ல தான் வெயிட்டுக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட வெயிட்டை நீங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிடணும். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்ல வரக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் 100 ரூபாய் பே பண்ணணும். நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா எந்த கேட்டகரியில இருந்தாலும் ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் வரக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 இயர் தான். இப்போ நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, ஆகஸ்ட் மந்த்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மந்த்ல 2025 ஆகஸ்ட்டுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எக்ஸாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர்ல இருக்கும். பிசிக்கலுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 2-3 இடத்துல போடுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை பக்கத்துல போடுவாங்க, இன்னொன்னு வந்து சென்னையில போடுவாங்க. அடுத்து வேற இடத்துல கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து இந்த 2 சென்டர்ல தான் அதிகமா போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் வந்து இதுல வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு ஒன்று இருக்குது. ஆனா இதை நீங்க இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். மினிமம் இந்த மார்க் எடுத்தாதான் உங்களை வந்து செலக்ஷனுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற இருக்குது. ஆனா இந்த மார்க்கை மட்டும் எடுத்து அவங்களால செலக்ட் ஆக முடியாது. அதனால இதை நீங்க பார்க்க வேண்டாம். கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இப்ப ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2022 ரெக்ரூட்மெண்ட்ல ஃபைனல் ரிசல்ட்ல வந்து இவ்வளவுதான் கட் ஆஃப் இருந்திருக்கு. கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 160 மார்க்குக்கு இந்த மார்க் எடுத்தவங்க வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. ஓகே, அதாவது யூஆருக்கு வந்து 48 இருந்திருக்கு, ஓபிசிக்கு 43.7 இருந்திருக்கு, இடபிள்யூஎஸ்ல யாருமே இல்ல. அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து 32 இருந்திருக்கு, எஸ்டிக்கு வந்து 32 இருந்திருக்கு. ஓகே, இந்த மார்க் எடுத்தவங்க 2022ல செலக்ட் ஆகி வேலைக்கு போயிட்டாங்க. ஓகே, இப்ப 2024ல பிசிக்கலுக்கு மட்டுமே கட் ஆஃப் இவ்வளவு வந்துருச்சு. இப்பவுமே அதே வேகன்சி தான், அதே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வேகன்சி தான். ஆனா 2024ல தான் தமிழ்ல எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சாங்க, நெகட்டிவ் மார்க்கு கம்மி பண்ணாங்க. இந்த 2 ரீசன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இதுல விட்டவங்க நிறைய பேர் வந்து அப்படியே எழுதிருப்பாங்க. ஏன்னா உடனே அடுத்த ரெக்ரூட்மெண்ட் உடனே வந்தனால நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஓரளவு நல்ல மார்க் எடுத்தவங்க செலக்ட் ஆகாம போனவங்க எல்லாம் அட்டன் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து கட் ஆஃப் அதிகமாயிருச்சு. ஓகே, சோ இது வந்து பிசிக்கலுக்கான கட் ஆஃப் தான். இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வரல. ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு டைம் ஆகும். ஃபைனல் ரிசல்ட் வர்றப்ப கண்டிப்பா இதை விட கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சோ 2024 ரெக்ரூட்மெண்ட்ல பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஆருக்கு 74 மார்க் இருந்திருக்கு கட் ஆஃப், ஓபிசிக்கு 73, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 42, எஸ்சிக்கு வந்து 61, எஸ்டிக்கு வந்து வேகன்சி இல்ல. ஓகே, சோ இந்த மார்க்குக்கு மேல எடுத்தவங்க தான் பிசிக்கலுக்கே குவாலிஃபை ஆயிருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்போ 2025ல வந்து கண்டிப்பா வேகன்சி கம்மியா வந்துச்சுன்னா கட் ஆஃப் ரொம்பவே அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க வந்து யூஆர் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 100க்கு மேல எடுக்கணும், ஓபிசினா 100க்கு மேல எடுக்கணும், இடபிள்யூஎஸ்னா 60க்கு மேல எடுக்கணும், எஸ்சி எஸ்சினா 80க்கு மேல எடுக்கணும். இந்த மார்க்குக்கு மேல எடுத்தாதான் நீங்க தைரியமா பிசிக்கலுக்காக பிராக்டிஸ் பண்ண முடியும். இதை விட கம்மியானுச்சு அப்படின்னா செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸுமே வந்து கம்மியாயிரும். ஓகே, இப்ப மேல் கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா 2022ல வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து யூஆருக்கு 61 இருந்திருக்கு, ஓபிசிக்கு 58, இடபிள்யூஎஸ்க்கு 41, எஸ்சிக்கு 48, எஸ்டிக்குமே கிட்டத்தட்ட 48 தான் இருந்திருக்கு. இந்த மார்க்கு மேல எடுத்தவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க, பிசிக்கல் மெடிக்கல்ல பாஸ் ஆயிருந்தவங்க. ஆனா 2024 ஓகே 2024 இப்போ வந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா
பிசிக்கலுக்கே வந்து இவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. யூஆருக்கு 73, ஓபிசிக்கும் 73. ஓபிசியோட கட் ஆஃப் யூஆரோட அதிகமா இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி இடபிள்யூஸ்க்கு வந்து 40, எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் கிட்டத்தட்ட 66 மார்க் கிட்ட இருந்திருக்கு. ஸோ இப்படி பாக்குறப்போ இந்த வருஷம் கண்டிப்பா வேகன்சி வந்து ரொம்ப அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் எவ்வளவு வேகன்சி வந்தாலுமே கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா இப்போவுமே 70 மார்க்ல இருந்து 73 மார்க் இந்த ரேஞ்சில் எடுத்தவங்க யூஆர் ஓபிசியில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா படிப்பாங்க. ஆல்ரெடி ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க நல்ல மார்க் தான் எடுப்பாங்க. கண்டிப்பா 100க்கு மேல அவங்க எல்லாருமே எடுப்பாங்க. அப்போ கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க யூஆர் ஓபிசி அப்படின்னா 100 மார்க்குக்கு மேல எடுக்கணும். அதே மாதிரி இடபிள்யூஸ்னா 60க்கு மேல எடுக்கணும், எஸ்சி எஸ்டினா 90க்கு மேல எடுக்கணும். இப்படி எடுத்தாதான் அவங்களால வந்து தைரியமா இருக்க முடியும். செலக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, பட் நம்ம இப்ப இருந்து சொல்றதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மினிமம் உங்களால 130 வரைக்கும் கூட போக முடியும். நான் சொன்ன எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்க அப்படின்னா. அதனால நீங்க வந்து கான்பிடண்டா இருங்க. முடியுமா முடியாது அப்படிங்கிற நெகட்டிவா யாருமே வந்து யோசிக்காதீங்க. ஸோ நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது, நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும், நீங்க மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் 110 மார்க் மேல எடுக்கணும். இதுதான் அவங்களோட டார்கெட்டா இருக்கணும். ஓகே, இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே வந்து எவ்வளவு மார்க் கேட்கறாங்க, 40 மார்க் கேட்கறாங்க. 20 கொஸ்டின் 40 மார்க், டோட்டலா 120 மார்க். ஸோ அந்த 40ல மேத்ஸ்ல வந்து நீங்க 35க்கு மேல எடுக்கணும், ரீசனிங்ல 35க்கு மேல எடுக்கணும், ஜிகேல வந்து 20க்கு மேல எடுக்கணும், இங்கிலீஷ்லயுமே 20க்கு மேல எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து கண்டிப்பா 110க்கு மேல போகும். அதாவது மேத்ஸ் ரீசனிங்ல நீங்க ஃபுல் மார்க்கே எடுக்கிற மாதிரி டார்கெட் வைங்க. 40க்கு 40 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிங்க. 1-2 தப்பாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகலாம். ஓகே, அதனாலதான் நான் கொஞ்சம் கம்மியான டார்கெட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஜிகேல நான் சொல்றதை மட்டும் படிங்க. கண்டிப்பா உங்களால வந்து ஒரு 10 கொஸ்டின் கரெக்டா போட முடியும். 20 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் கரெக்டா போட முடியும். இங்கிலீஷ்லயுமே நான் சொல்றதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களாலுமே வந்து 20 கொஸ்டின் மேல போட முடியும். ஓகே, இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்டை பொறுத்தும் வேரி ஆகும். இந்த வருஷமே வந்து கொஞ்சம் அதிகமா கம்மியா கேட்கலாம். ஆனா எல்லா டாபிக்கையும் நீங்க படிக்க போறீங்க, அதனால நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்க பார்க்க வேண்டாம். ஓகே, என்னென்ன டாபிக் அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், கோடிங் டீகோடிங், லெட்டர் சீரிஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர், செட் அனலாகி, அதுக்கப்புறம் பேப்பர் கட்டிங், சிலாகிசம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், மிரர் இமேஜ், எம்பர்டட் ஃபிகர், ஃபிகர் சீரிஸ், பிளட் ரிலேஷன், டைஸ், ஃபிகர் கம்ப்ளீஷன். இந்த டாபிக்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். இதை தாண்டி எந்த டாபிக்லயுமே இருந்து வந்தது இல்லை. கடைசியா கேட்டிருந்த 2 வருஷத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் உள்ள இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது, நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்க்கணும். இந்த டாபிக்கு வந்து என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அது எல்லாத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணா போதுமானது. எஸ்எஸ்சி ஜிடிலேயே கேட்டிருந்தா 2022 கொஸ்டின், அதுக்கப்புறம் 2024 கொஸ்டின், 23 நடுவில் வரல. ஓகே, இந்த 2 கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ரீசனிங் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதுமானது. ஓகே, இந்த 2 கொஸ்டின் பேப்பருமே நிறைய இருக்கும் இதுலயே. இதுக்கான பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே, அதை தாண்டி வேற வெளியில எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி மேத்ஸ்லயுமே ஃபுல் மார்க் எடுக்கணும். இதுல எல்சிஎம், HCF, அலிகேஷன், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஓகே, இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதுமானது. இது போக இன்ஸ்டால்மெண்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டின்ஸுமே ஒரு சில நேரம் கேட்டிருக்காங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஒரு சில நேரம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் டைம் டேபிள்ல என்ன கொடுத்துருக்கிறோன்னு அதை மட்டும் படிச்சா போதும். இதுலயுமே உங்களால வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இதுல எந்த டாபிக்குமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சிருங்க, ஒன்னு கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியான கொஸ்டினா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, நிறைய கொஸ்டின் ஈஸியா இருக்கும், ஒரு சில கொஸ்டின் மாடரேட்டா இருக்கும், ஓரளவு கொஞ்சம் டஃபா இருக்கும், ஒரு சில கொஸ்டின் ரொம்ப லென்த்தான கொஸ்டினும் இருக்கும், டைம் எடுத்து ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டினும் இருக்கும். ஓகே, எல்லா லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸுமே இதுல வரும். அப்படிங்கறனால நீங்க எதையும் ஸ்கிப் பண்ண கூடாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் வந்துச்சுன்னா எக்ஸாம்ல அந்த கொஸ்டினை நீங்க ஸ்கிப் பண்ணாலும் அடுத்த டாபிக்ல இருக்கக்கூடிய மற்ற கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணணும். அப்படின்னா படிக்கிறப்போ நீங்க எல்லா டாபிக்கையும் படிச்சாதான் அதை பண்ண முடியும். ஓகே, அதனால 135க்கு மேல எடுக்கணும், 40க்கு 35க்கு மேல மேத்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த டாபிக்கையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் கொடுத்துருக்க எல்லா வீடியோமே பாத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் ரொம்ப அதிகமா பண்ணணும். இதே மாதிரி நான் ரீசனிங் என்ன சொன்னோம் அதே மாதிரி 2022 அதுக்கப்புறம் 2024 இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்லயும் இருந்த எஸ்எஸ்சி ஜிடியோட கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க எல்லா ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டினையும் பிராக்டிஸ் பண்ணா போதும். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்கே வந்துடும். ஓகே, அதே மாதிரி ஜிகேல வந்து ஃபுல் மார்க் எல்லாம் எடுக்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா இதுல ஒரு 10 கொஸ்டின் வந்து எங்க இருந்து கேட்கறாங்கன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, அதனால நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டினாவது கரெக்டா போடுற மாதிரி டார்கெட் பண்ணுங்க.
இப்போ இதில் ஹிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டாம். அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் வந்து படிங்க. ஓகே. பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து கடைசியில டைம் இருந்தா பாத்துக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க அப்படின்னால. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரி 2024 இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்திர மாசம் வரைக்கும் படிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம் வந்து ஜனவரி மாசமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க ஜனவரி 2024 இருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை படிச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து ஜனவரி 2025 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை பிப்ரவரியில தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 2025 கரண்ட் அஃபேரையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஜனவரி 2024 இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். நம்ம கோர்ஸ்ல தமிழ்ல தான் எல்லாமே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்லயே எல்லாத்துக்குமே கண்டென்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். வேற எந்த சோர்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வெயிட்டேஜ் வந்து இந்த வருஷம் மாறலாம். ஓகே. இப்போ ஹிஸ்டரியில வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பயாலஜில 2 கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டை பொறுத்து மாறும். இப்படியே தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த டாபிக் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து 10ல இருந்து 12-13 கொஸ்டின் வந்து கரெக்டா போட முடியும். ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஹிஸ்டரியுமே இப்போ நம்ம கோர்ஸ்ல புதுசா தமிழ்ல டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸை மட்டும் பார்த்தா போதுமானது. அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாலிட்டியுமே புதுசா தமிழ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸுமே புதுசா தமிழ்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதெல்லாம் நாங்க அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம கோர்ஸ்ல பழைய வீடியோஸும் இருக்குது. அதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பார்க்கனாலும் பார்க்கலாம். ஆனா அதுல வந்து தமிழ்ல தான் நடத்தியிருந்தாலுமே அதுல கொடுத்துருக்கக்கூடிய பிபிடி, அதாவது இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்லைடு எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். அதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம போகலாம். அதனாலதான் இப்ப புதுசா ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லயே வந்து உங்களுக்கு ஸ்லைடும் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல இருக்கும். ஓகே. அந்த வீடியோஸ் இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் டைம் டேபிள்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனா டைம் டேபிள்ல அந்த டே வர்றப்போ உங்களுக்கு அந்த வீடியோ எங்களால அப்லோட் பண்ண முடியாம போகலாம். ஆனாலும் அந்த வீடியோ அப்லோட் பண்ண நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம், இன்னும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி மாறி கேட்பீங்க. அந்த மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா புதுசா நாங்க அதை ரெடி பண்ணி தமிழ்லயும் கொடுக்குறோம் அப்படின்னால அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். ஆனா கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னால நாங்க எல்லா டாபிக்குமே தமிழ்ல கொடுத்துருவோம். அதனால அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோ வர நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் தி பிளாங்க் இதெல்லாம் வந்து கிராமர் போர்ஷன். அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்கறாங்க. இது வந்து ரீடிங் போர்ஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் சஃபியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நடந்த 2 வருஷமே வந்து கொஸ்டின் கேட்கல. அதனால நீங்க இதை படிக்க வேண்டாம். ஓகே. இடியம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்க. சினானிம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின். ஆண்டனிம்லமே 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. மிஸ்பெல்ட்ல வந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்க. இதெல்லாம் ஒகாபுலரி. ஓகே. ஸோ ஒகாபுலரியில வந்து 8 கொஸ்டின் இதுல கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபில் இன் தி பிளாங்க்லயுமே ஒகாபுலரி ரிலேட்டடா 2 கொஸ்டின் வந்துருது. அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒகாபுலரி ரிலேட்டடா 2 கொஸ்டின் வந்துருது. அதாவது இந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இதுல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலா ஒகாபுலரி ரிலேட்டடாவே வந்து 12 கொஸ்டின் வந்துருச்சு. ஓகே. இந்த 12ல ஒரு 10 கரெக்டானா போதுமானது. ஸோ அதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க. நீங்க இப்போதைக்கு படிக்க வேண்டியது ஒகாபுலரி மட்டும்தான். இங்கிலீஷ் கிராமருக்கு வந்து நான் கிராஷ் கோர்ஸ்னு சொல்லி ஒரு 14 வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ மட்டும் பாருங்க. கண்டிப்பா இனிமேல் இன்னும் புதுசா வீடியோஸ் கொடுப்பேன். அதை மட்டும் பாருங்க போதுமானது. நம்ம கிராமருக்குன்னே தனியா ஒரு 90 வீடியோ கிட்ட நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுது முடியும் அப்படின்னா பாத்துக்கோங்க. இல்லைன்னா அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஆனா நான் டைம் டேபிள் என்ன கொடுத்துருக்கேனோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ டைம் டேபிள் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ்ல தான் இருக்குது. நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான சிலபஸ் 100% அவைலபிளா இருக்குது. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் ஸ்லைடு இருக்குது. ஓகே. ஸோ எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல இருக்கும். ஸோ 2 லாங்குவேஜ்லயுமே ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டோம், இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கொடுத்துக்கிட்டும் இருக்கும். ஓகே. ஸோ அப்படின்னால உங்களுக்கு நீங்க படிக்க ஆரம்பிங்க. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கும். ஸோ எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாமே வந்து பேசிக்ல இருந்து தான் டீச் பண்ணிருப்போம். நான் ஒரு பிகினர், எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான். ஜிடிக்குன்னு தனியாலாம் கோர்ஸ் கிடையாது. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499. நீங்க 1499 ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து இதுல வேலிடிட்டி உண்டு. இந்த கோர்ஸ்ல வந்து வெறுமனே ஜிடிக்கான சிலபஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது.
இப்போ ரயில்வே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்பிஎஃப்கான சிலபஸும் இதுல இருக்குது. ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கான சிலபஸும் இருக்குது. சிஏபிஎஃப்கான நோட்டிபிகேஷன் இப்போ ரீசெண்டா வந்துருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அதுக்குமே இதுல இருக்குது. நிறைய ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே இருக்குது. அது போக எஸ்எஸ்சி ரயில்வே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இருக்குது. எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஎஸ்எஸ்எல், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் வந்து சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், செலக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், ரயில்வேல வரக்கூடிய ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, அந்த மாதிரி மேக்சிமம் அதாவது ஒரு 30க்கும் 35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க இந்த ஒரு கோர்ஸ்ல ஒரு வாட்டி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 வருஷத்துக்கு எல்லா எக்ஸாமுக்கும் இதையே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். 2000க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க 1000க்கு அதிகமான பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. எல்லாமே வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதுக்கான பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நீங்க தனித்தனியா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா வேற எந்த கோர்ஸ்லயுமே வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். இல்ல எனக்கு ரீசனிங் மட்டும் வேணும்னா நீங்க இந்த மாதிரி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி பே பண்ணி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்க வந்து புக்கும் கொடுத்துருக்கோம். ஜிகேக்கு ஒரு புக் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு புக் கொடுத்துருக்கோம். ஜிகே புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். இது எல்லாமே தமிழ்ல பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ இதை படிச்சீங்கன்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 4 சப்ஜெக்டுக்கான வீடியோஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே புக்ல வந்து பாத்தீங்கன்னா 125 டாபிக்கான ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் இருக்கும். அது எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். ஸோ ஜிகே புக்கோட பிரைஸ் வந்து 550, ஸ்டாட்டிக் ஜிகே புக் வந்து 400. இதுக்கு நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்க புக்கை அனுப்பிச்சு வச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைம்ல ஸ்டாட்டிக் ஜிகே புக் வந்து ஸ்டாக் இல்லை. ஆனா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டாக் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம், எப்படி வந்து புக்கு ஆர்டர் பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேற என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து டைரக்டா ஆப்ல தான் பே பண்ணணும். எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ற ஆப்ஷன் இப்போ கிடையாது. ஓகே, ஸோ நீங்க வந்து நம்மளுடைய ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போய் சந்துரு மேசன் சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆப் வரும். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், iOS ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அடுத்ததான் நீங்க வெப்சைட்டோ iOS ஆப்போ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடு தேவைப்படும். ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுல எந்த லிங்க் தேவையோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க. உங்களோட நேம், ஓடிபி, மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஒரு கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499 பிளஸ் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து 1538 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இதுல ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல்ல எஸ்எம்எஸ்க்கும் வாட்ஸ்அப்லயுமே வந்து 2 மெசேஜ் வந்திருக்கும். ஓகே, அதுல பே பண்ற லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஒன்னு எஸ்எம்எஸ்ல வந்ததை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்ததை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பே பண்ற பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க நெட் பேங்கிங் மூலமாவோ, யூபிஐ மூலமாவோ, கார்டு மூலமாவோ பே பண்ணிக்கலாம். ஸோ அதுல எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு பே பண்ணுங்க. பே பண்ண அடுத்த செகண்டே உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். பர்ச்சேஸ்ட் கோர்சஸ் அப்படிங்கிறதுல இதுல ஸ்டார்ட் பிளானிங் கொடுத்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை 2-3 கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கோர்ஸுமே வந்துடும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். டெஸ்ட்டுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கோம், கரண்ட் அஃபேர் தனியா ஒரு ஃபோல்டர்ல இருக்குது. நீங்க இப்ப பார்க்க வேண்டியது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ங்கிற ஃபோல்டர் தான். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல வந்து கான்ஸ்டபிள் ஜிடிக்கான தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த 120 டே டைம் டேபிளுமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கான வீடியோஸும் அவைலபிளா இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் வந்து ஜனவரி மந்த் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கே எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லா இருக்குது, செப்டம்பர் ஃபுல்லா இருக்குது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஃபுல்லா இருக்குது. ஃபுல்லா உங்க கையில வந்து 5 மாசம் இருக்குது. கிட்டத்தட்ட 153 நாள் இருக்குது. நான் ஜூலை இன்னும் கன்சிடர் பண்ணல. ஓகே, அதையும் சேர்த்தீங்க அப்படின்னு 160 நாளுக்கு மேல இருக்குது. ஓகே, நீங்க இப்ப படிக்க போறது 120 நாள் தான். 120 நாள்ல நான் சொல்ற சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னமும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ கடைசி ஒரு 30 நாள் ஃபுல்லா நீங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போட்டு பாருங்க, பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. உங்களோட ஸ்கோர் வந்து கண்டிப்பா 120, 130க்கு மேல போகும். ஸோ ஸ்கோர் இல்லாம நீங்க செலக்ட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்கோர் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் பிசிக்கல் மெடிக்கல்ல பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. ஓகே,
இப்போ நீங்க டெய்லி எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் தான் நான் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் தான் மேத்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 1 மணி நேரம் நீங்க கொடுக்க போறீங்க. ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, அதுக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். இல்ல புக்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் டெய்லி படிங்க. ஓகே. அதே மாதிரி இங்கிலீஷ் ஒக்காபுலரி டெய்லி ஒரு வீடியோ பார்க்க போறீங்க, அதுக்கு ஒரு 1 மணி நேரம்னு நான் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன், அதோட கம்மியாக தான் இருக்கும் டைம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து நீங்க வந்து வீடியோ பார்த்தாலும் 2 மணி நேரத்துக்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல புக்ல படிச்சாலும் 2 மணி நேரத்துக்கிட்ட படிச்சிருங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கும் ஜிகேக்கும் புக்ல படிக்கணும்னா நீங்க வந்து வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வீடியோ பாக்குறீங்கன்னா புக் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனவரி 2024 இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமருக்கு இன்னும் நான் சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கடைசியில சொல்லியிருப்பேன். கடைசியில உங்களுக்கு டைம் டேபிள்ல வரும், ஒரு 14 வீடியோ தான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் அதில் கண்டிப்பா நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகே. ஸோ நீங்க படிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இங்க ஒரு 1 மணி நேரம், இங்க நீங்க 2 மணி நேரம் எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 மணி நேரம், இங்க ஒரு 2 மணி நேரம். ஓகே. ஸோ 3 6 மணி நேரம், 6 மணி நேரம் டெய்லி படிக்கிறீங்க, 120 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க செலக்ட் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. உண்மையிலே நல்ல மார்க் எடுப்பீங்க. ஓகே. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மார்க் உங்களுக்கு கம்மி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இதை நீங்க நம்பி கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் டைம் டேபிள் என்ன அப்படிங்கறத சொல்றேன். டைம் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரீசனிங், அதுக்கப்புறம் மேத்ஸ், அடுத்ததா ஜிகே, ஒகாபுலரி இதுக்கு தான் கொடுத்துருப்பேன். ஓகே. இந்த டைம் டேபிள்ல நான் ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸையுமே வந்து இன்க்ளூட் பண்ணல. ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஜிகேல நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர் தான். நான் ஏன் டைம் டேபிள்ல கொடுக்கலன்னா இது டெய்லி ஒரு வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஓகே. அதனால டைம் டேபிள்ல இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாது, அதனாலதான் நான் வந்து தனியா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க டைம் டேபிள்ல டெய்லி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ பார்க்கணும், டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும், ஜனவரி 2024 இருந்து பார்க்கணும். ஓகே. இதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா டைம் டேபிள்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இப்போ டே 1ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசனிங்ல நீங்க ரீசனிங் ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல நிறைய ஃபோல்டர் வந்திருக்கும். அதுல நம்பர் சீரிஸ்ங்கிற டாபிக்ல மொத்தமா 5 வீடியோ இருக்கும். அதுல ஒரு வீடியோ மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் டேல பார்த்தா போதும். அதே மாதிரி ஜிகேல இப்ப புதுசா டீச் பண்றதையே பாருங்க, நியூ சீரிஸ்ன்னு சொல்லி போட்டிருப்போம். அதுல அப்லோட் பண்ணையே பாத்துக்கோங்க. ஓகே. இந்த இதுல இப்ப நீங்க இப்ப 8வது பாட்டுக்கு வந்துட்டீங்க, 8வது நாளுக்கு வந்துட்டீங்க, ஆனா 8வது வீடியோ இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நாங்க அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பா, ஏன்னா புதுசா பண்றோம் அப்படின்னா அதுக்கு டைம் எடுத்துக்குவோம், பட் கண்டிப்பா பண்ணிடுவோம். ஓகே. சோ அதுல ஒவ்வொரு வீடியோ நீங்க வந்து பாத்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இடியம்ஸ் வந்து ஒகாபுலரியில நீங்க 1 வருஷம் டியூஷன் படிக்க வேணாம், 2 வருஷமா கேட்கல, அதனால நீங்க இடியம்ஸே டைரக்டா பாருங்க. இடியம்ஸ் வந்து ஒரு வீடியோ டெய்லி வந்து பாத்துக்கிட்டே வாங்க. ஓகே. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. இது போக நீங்க என்ன பார்க்கணும், கரண்ட் அஃபேர் டெய்லி ஒரு வீடியோ, ஸ்டாட்டிக் ஜிகே டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணும். இதே நீங்க மறந்துடாதீங்க, டைம் டேபிள்ல இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அதை நீங்க ஒரு வீடியோ கண்டிப்பா பார்த்தாகணும். ஓகே. இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் கம்ப்ளீட் ஆகும், அடுத்து 41வது நாள்ல இருந்தா மேத்ஸ் ஸ்டார்ட் ஆகும். மேத்ஸுமே தமிழ்ல டீச் பண்ணிட்டோம், மேக்ஸிமம் டாபிக் கொடுத்துட்டோம். நீங்க இந்த 40வது நாள் கிட்ட வர்றப்ப எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இருக்கும். நீங்க நான் கொடுத்துருக்கதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே. ஒகாபுலரிலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடியம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சினானிம் ஸ்டார்ட் ஆகும். ஜிகேலையுமே அடுத்த டாபிக் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்தந்த டாபிக்ல இருக்கக்கூடிய வீடியோஸை மட்டும் நீங்க பார்த்தா போதுமானது. இந்த மாதிரி 120 நாளும் நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் வந்து தெளிவா டீட்டெயில்டா கொடுத்துட்டேன், அதை மட்டும் படிச்சா போதும். அது போக அந்த டைம் டேபிள்ல இருக்கிறது போக அடுத்து உங்களுக்கு டைம் இருக்குது, என்ன ஏதாச்சும் படிக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா மேத்ஸ்ல படிக்கிறதா இருந்தா இன்ஸ்டால்மெண்ட் பாருங்க, பார்ட்னர்ஷிப் பாருங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எப்போவாது கேட்கறாங்க, ரெகுலரா கேட்கறது கிடையாது. இப்போ ஒரு 50 ஷிஃப்ட் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு 7ல இருந்து 8 ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே. கடைசியில டைம் இருந்தா பாத்துக்கோங்க, இல்ல டைம் இல்ல ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிகேலையுமே வந்து நம்ம பயாலஜிக்கு டைம் டேபிள்ல கொடுக்கல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் கொடுக்கல, அதாவது சயின்ஸ் ஃபுல்லாவே வந்து டைம் டேபிள்ல கொடுக்கல. ஸோ அதனால உங்களுக்கு அதுக்கப்புறம், அதாவது இந்த 120 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்க பயாலஜி ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் டைம் இருந்தா பிசிக்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் டைம் இருந்தா கெமிஸ்ட்ரி படிங்க. ஓகே. இது முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ 120 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வந்து டெஸ்ட் அதிகமா போட்டு பார்க்கணும். ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் பேப்பரே வந்து டெஸ்ட் அட்டன் பண்றது, இது எல்லாமே வந்து எங்க போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே நான் வந்து டெஸ்ட் சீரிஸுமே தனியா ப்ரொவைட் பண்ணுவேன். அப்போ அதுல நீங்க தனியா ஜாயின் பண்ணிக்கலாம், அப்போ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.